இந்த வீடியோவில் நம்ம ஒரு ரெண்டு மூணு விஷயம் பார்த்துடலாம். மத்தியானம் நடந்த சண்டையில் கானா வினோத்துக்கும் இந்த வாட்டர்மெலனுக்கும் பயங்கரமான ஒரு சண்டை நடந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலனுக்கு அந்த ராஜா ட்ரெஸ் எல்லாம் போடுறதுக்கு அவரால் தனியாக எதுவுமே பண்ண முடியல. ஃபுல்லாக வந்து கானா வினோத் தான் ஹெல்ப் பண்ணுறாரு. இவ்வளோ கானா வினோத் பண்ணாலும் திருப்பவும் வந்து வாட்டர்மெலன் என்ன சொல்லுவார்னா, ஏன் தகுதிக்கு அவர் இல்லை, இவர் லெவலுக்கெல்லாம் நான் இறங்கி பேச முடியாது, ஏதோ இவர் ரொம்ப ஹை மாதிரி கானா வினோத் ரொம்ப லோ மாதிரியும் அவர் தன்னைத்தானே நினச்சிக்கிறாரு. ஸோ அதை தான் அவர் திரும்பியும் பண்ணுவார். இப்போ வந்து யார் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரி, எஃப்ஜே அண்ட் கானா வினோத். ஆக்சுவலாக முக்கால்வாசி ஹெல்ப் பண்ணது வந்து கானா வினோத் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், இந்த மாதிரி அவங்க மனசு கஷ்டப்படுங்கிற மாதிரி. உண்மையிலே சுபிக்ஷாவோட ஃபேஸ்லாம் ரொம்ப சுருங்கி போச்சு. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், எல்லாருமே யங் கேர்ள்ஸ், அதில் ஒருத்தவங்க இளவரசி, எல்லாருமே இளவரசி, நம்ம மட்டும் வேலைக்கு சேவகன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக பசங்க கூட கொஞ்சம் ஈஸியாக எடுத்துப்பாங்க. கேர்ள்ஸ் வந்து அது ரொம்ப வந்து ஹியூமிலியேட்டிங்காக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ சுபிக்ஷாவோட ஃபேஸ் வந்து ரொம்பவே சுருங்கி போச்சு பாவம். நீங்கள் வந்து பர்சனலாக உங்களுக்கு சுபிக்ஷா பிடிக்காதுங்கிறத தாண்டி சுபிக்ஷா ஜஸ்ட் ஒரு கேர்ள், அந்த ஒரு யங் கேர்ள் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது அவங்க மனசு உண்மையிலே கஷ்டப்படுது. சுபிக்ஷா அண்ட் கெமி ரெண்டு பேர்த்துக்குமே அந்த மாதிரி ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ சுபிக்ஷா வந்து அதை நினச்சி அவங்களுக்கு வருத்தம், பட் அந்த வருத்தத்தை காட்டாமல் வியானா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சபரி வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணுறாங்க, நீ இந்த ரோலில் எதுவுமே இல்லைன்னு நினச்சா எதுவுமே இல்லை, இதில் ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சேன்னா உன்னால் கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சுபிக்ஷாவும் ஆமாம் ஏதாச்சும் பண்ணலான்னு தான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து மத்தியானம் நடந்த ஃபைட் பற்றி வீடியோ போட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி குவிக்காக ஒரு லைன் சொல்லிடுறேன். நேற்று வந்து சபரி கேப்டன் ஆனோடனே அவர் வந்து ஒரு எல்லாமே கரெக்டாக தன்னிச்சையாக முடிவு பண்ணி முடிச்சுட்டு அவர் தேவையில்லாமல் ஒரு வார்த்தை விட்டுருவார். என்ன சொல்வார்னா, நாளைக்கு இதெல்லாம் மாற்றலாம், உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக அவர் தன்னிச்சையாக தான் முடிவெடுக்கணும், அவர் யாரையும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் கேப்டன், நீங்கள் இந்த இதில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க அதை பண்ணி தான் ஆகணும், யாரும் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பட் அதை விட்டுட்டு இன்றைக்கி மார்னிங் வந்து யாரோ போயிட்டு ரம்யா கிட்ட சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, கனி கிட்ட சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. ரம்யா எப்போவுமே கிச்சனில் இருக்காது. ஸோ ரம்யா என்ன சொல்லிடுவாங்கன்னா, நான் வந்து ஹெல்ப்பராக இருக்க மாட்டேன், நான் வந்து குக்காக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அதுக்கு சபரி ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் விஜய் பார்வதி சொல்கிறாங்க, எனக்கு டாய்லெட் க்ளீனிங் பண்ண முடியாது, ஆசிட் ஏதாவது கண்ணில் பட்டுரும், நான் வந்து குக்கிங் தான் பண்ணிக்கிறேன், எனக்கு குக்கிங்கில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி சொல்கிறாங்க. அதுக்கும் இவர் ஓகேன்னு சொல்லிடுறாரு. ஆக்சுவலாக இவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னா நீங்கள் ரெஸ்ட்டு தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கணும். ரம்யாவையும் இல்லை நான் போட்ட வேலையில் தான் நீங்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்கணும். ரெண்டு பேருக்கும் இவர் கொடுத்த ரோலை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ஆனால் இவர் ஏன் அதை சொல்லலை அப்படின்னா, பார்வதி கிட்ட அதை போய் சொன்னால் பெரிய சண்டை வெடிக்கும், அது அப்புறம் பெரிய பூகம்பமாக மாறும். தேவையில்லாமல் நம்மளே வந்து வீதியில் போகிற ஓனான் எடுத்து வேட்டிக்குள்ளே விடுற கணக்கு தான் பார்வதி கிட்ட குக்கிங்கில் ஒன்று போட மாட்டேன்னு சொல்கிறது. அவங்களுக்கு ஆக்சுவலாக கண்ணில் அடிபட்டிருக்கு, அவங்களால குனிஞ்சு டாய்லெட் க்ளீனிங்கும் பண்ண முடியாது, கண்டிப்பாக ஃப்ளோர் க்ளீனிங் கஷ்டம், இதுவுமே கஷ்டம்தான். குக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா வெங்காயம் வெட்டணும், அடுப்பில் புகை வரும், கண்ணில் படும், இப்படி நிறைய பிரச்சனை இருக்குது. கிச்சன் வேலைங்கிறது சாதாரண வேலை கிடையாது. ஸோ பார்வதியால் அந்த வேலையும் பண்ண முடியாது, அவங்க அதையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். அந்த டைமில் எஃப்ஜே வந்து கேட்குறாரு, உங்களால் இந்த வேலையெல்லாம் பாத்ரூம் க்ளீனிங்னா உங்களால் முடியாது, இது மட்டும் உங்களால் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அங்கே ஒரு சண்டை வெடிக்குது. ஸோ சபரி ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்கங்கிற மாதிரி அவர் அப்படியே உட்காந்துருக்காரு. ஆக்சுவலாக இவர் பேரில் தான் பெரிய தப்பு இருக்குது. ஏன்னா சபரி வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, உன்னை வந்து நான் கிச்சனில் போட முடியாது, நீ வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன்னா ரெஸ்ட் எடுன்னு சொல்லிடணும். அதே மாதிரி ரம்யா கிட்டே ஸ்ட்ராங்காக சொல்லிடணும். அதுக்கப்புறம் அவங்க அதை ஃபாலோ பண்ணலைன்னா அந்த கான்சிக்வன்சஸை அவங்க ஃபேஸ் பண்ணிப்பாங்க. அது சொன்ன உடனே வந்துட்டு ஒரு சண்டை நடக்குது. அப்போ விக்ரம் உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு பார்வதி கிட்டே அதை பற்றி பேசுகிறாரு. பேசினோடனே பார்வதி வந்து நக்கு துப்பு என்னெல்லாமோ பேட் வேர்ட்ஸ், இவ்வளோ ப்ரொவோக்கிங்காக ஒருத்தவங்க பேசும்போது எப்படி ஒருத்தரால் பொறுத்துக்க முடியும்? அது வந்து விக்ரமுக்கு வந்து செம்ம கடுப்பாயிடுச்சு. அவர் சண்டை போடுறாரு. அப்போ கமருதன் உள்ள வந்துட்டு நல்லா பண்பாக வளர்த்துருக்காங்க அப்படின்னு. அது வந்து கண்டிப்பாக அது தப்பு தான். இப்போ எனக்குமே கமருதனோட கேம் பிளே, அவரோட இது எல்லாமே பிடிக்கும். பட் ஸ்டில் வளர்ப்புங்கிறது ஒருத்தவங்களோட பேரண்ட்ஸை பற்றி பேசுகிறது, யாரோட பேரண்ட்ஸ் பற்றி அவங்க இங்கே வந்து பேசக்கூடாது. ஸோ அது வந்து அவர் கமருதன் அப்படி சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அந்த சண்டை வெடிக்குது. அந்த டைமில் பிரஜனும் சாண்ட்ராவும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு சபரியை வந்து, நீ இவ்வளோ நேரம் சும்மா தானே இருந்த, இப்போ எதுக்கு நீ இந்த சண்டையில் இன்வால்வ் ஆகுற அப்படிங்கிற மாதிரி சபரியை வந்து பிரஜனும் சாண்ட்ராவும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. அவங்க பண்ணுறது எல்லாமே ஓகே, பட் அவங்க அது ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறது தான் தப்பு. ஏன்னா இங்கே வந்து அவங்க கண்டஸ்டன்ஸாக வந்திருக்காங்க, பட் அவங்க மேக்ஸிமம் டைம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே நல்ல பொட்டென்ஷியல் உள்ள கண்டஸ்டன்ஸ் தான். ஆனால் அது அவங்க தனியாக விளையாண்டா தான் தனியாக தெரிவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சிஸ்டர் ரெண்டு ஸ்பெஷலாக கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் இந்த சண்டையை பற்றி திருப்பி போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.